வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீ குரு உமா வெங்கட். ஒரு நண்பர் கேட்டாங்க, நாங்கள் பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கோம், இல்லைன்னா வேலை பார்க்கலான் இருக்கோம். இந்த வேலை எங்களுக்கு நிரந்தரமாக இருப்பதற்கு எந்த கடவுளை கும்பிடலாம் அப்படிங்கிறது அவங்க கேள்வி. உண்மையிலேயே ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்க, ஒரு வேலையில் போய் அவங்க உட்கார்றாங்கன்னா அவங்களுக்கு திருப்தி தரக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கணும். உதாரணமாக அக்ஷய லக்னத்தில் உங்களுக்கு எந்த காலகட்டத்தில் பிஸ்னஸ் சரியாக இருக்கும், எந்த காலகட்டத்தில் பிஸ்னஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்லுவோம். ஆனால் கிடைச்ச வேலையை நம்ம நிரந்தரமாக தக்க வச்சுக்கணுமா? அந்த 10ஆம் பாவக கிரகம்ங்கிறது தொழில்ஸ்தானம். அந்த தொழில்ஸ்தானத்துக்கு ஒரு கிரகம்ங்கிறது இருக்கும். அந்த கிரகத்தை வணங்கினால், அந்த தெய்வத்தை வணங்கினால் நம்மளுடைய அந்த வேலைங்கிறது நமக்கு நிரந்தரமாக அமையக்கூடிய ஒரு தன்மைங்கிறது இருக்கும். எப்போதுமே எல்லாருக்கும் ஒன்று போல் இருக்குமானா இருக்காது. எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த குறிப்பிட்ட கால அளவுகள் மட்டும் அவங்களுக்கு அதில் பிரச்சனைகள் இருந்தாலும் அது சமாளிக்கக்கூடிய ஒரு நிலைங்கிறது அந்த கடவுள் கொடுப்பாரானா கண்டிப்பாக கொடுப்பார். அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ ஒருத்தங்களுக்கு மேஷ லக்னம் அக்ஷய லக்னமாக இருக்குது, 10ஆம் பாவக தொழில்ஸ்தானம். அவர் எந்த கிரகத்தை வணங்கினால் அப்படின்னா ஐயப்பன் வழிபாடுங்கிறது பண்ணலாம், சாஸ்தா வழிபாடுங்கிறது பண்ணலாம். இவங்க அதில் பண்ண இவங்களுக்குள்ள மாற்றம் வருமானா கண்டிப்பாக மாற்றங்கிறது இருக்கும். அதே மாதிரி இவங்க நிலையான அந்த வேலையிலையும் சரி தொழிலும் சரி, தொழில் அமைப்பு அவர்களுடைய ஜாதகப்படி சரியாக இருந்தது அப்படின்னா அந்த தொழில் முன்னேற்றுவதற்குண்டான அமைப்புங்கிறது இந்த கிரகத்திற்கு இந்த கடவுளுக்கு இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். ஐயனார் வழிபாடு இல்லைனா சாஸ்தா வழிபாடு இவங்களுக்கு மிக சிறந்த அமைப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். எங்களுக்கு ரிஷப லக்னம் அக்ஷய லக்னம், நாங்கள் என்ன கடவுளை கும்பிடலாம்? உங்களுக்கு ரிஷப லக்னம் அக்ஷய லக்னமாக இருந்ததுன்னா வீரபத்ரர் வழிபாடுங்கிறது பண்ணுங்க. உங்களுக்கு தெரியும் வீரபத்ரர் எந்த இடத்துல குடியிருக்கிறாருன்னு பாருங்கள். உங்கள் வீட்டுக்கு ஒரு சிவ ஆலயங்களில் ஒரு முருகன் ஆலயங்களில் அவருக்குன்னு தனி சன்னதி இல்லைனா அந்த இவருக்கு பக்கத்துலேயே அந்த சன்னதி இருக்குதா அந்த இடத்துல போய் கும்பிடுங்க. அவருக்குன்னு தனி கோவில்களில் போகணுங்கிறது கிடையாது. அந்த இடத்துல வாராவாரம் மாதத்தில் ஒரு நாள் வாராவாரம் போக முடிஞ்சுன்னா ரொம்ப சந்தோஷம். அந்த இடத்துல போயிட்டு வாங்க, உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். எனக்கு மிதுன லக்னம், நான் யாரை வணங்கினால் சிறப்பாக இருக்கும். இந்த மிதுன லக்னக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா சயனக்கோல பெருமாள்னு சொல்லுவோம். அந்த பாம்பு மேலே கடலுக்கு மேலே படுக்கக்கூடிய பெருமாள் கோவில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் அனந்த பத்மநாபனை போய் கும்பிட்டாலும் சரி, ஸ்ரீரங்கத்தில் போய் திருச்சி பெருமாளை கும்பிட்டாலும் சரி, பக்கத்தில் உள்ள உங்கள் தெருவுக்கு உங்கள் வீட்டுக்கு நீங்கள் இருக்கிற ஊருக்கு பக்கத்தில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு அங்கே கல்கண்டும் உலர் திராட்சை பழங்கள் அதையும் வாங்கி கொடுத்தீங்கனாலே சிறப்பு. உங்களுடைய தொழில் முன்னேற்றத்திற்கு அங்கே உரிய தெய்வம் யாருன்னா அவர் தான். எனக்கு கடக லக்னம், நான் யாரை வணங்கினால் சிறப்பாக இருக்கும்? ஐயனார் வழிபாடு உங்களுக்கு நல்லாயிருக்கும், கண்டிப்பாக பிடிச்சிக்கோங்க. ஐயனார் அப்படிங்கிறது உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய தெய்வமாக இருக்கும். தொழிலுக்கு மிக சிறந்தது. அவருடைய வழிகாட்டலுடன் அந்த தொழில்ஸ்தானம்ங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல தொழில் செய்யக்கூடிய இடத்துல கூட அவருடைய ஃபோட்டோவை வைக்கலாமானா கண்டிப்பாக வைக்கலாம். அது நல்ல பலனை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். சரி, எனக்கு சிம்ம லக்னம், நான் என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்ம லக்னத்திற்கு ரேணுகா தேவி வழிபாடு, ரேணுகா அம்மன்னு சொல்லுவாங்க. அந்த அம்மனுடைய ஃபோட்டோவை உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் வைங்க, நல்லாயிருக்கும். அவங்கள வாரம் தொடர்ந்து பூஜித்து வரவும், அவங்க எங்கே இருந்தாலும் சரி அந்த கோவிலுக்கு போயிட்டு வரணும். இல்லைனா வீட்டிலேருந்து பூஜை முறைகள் அந்த சுவாமிக்கு ஒரு மாலை போட்டு ஒரு நைவேத்தியம் பண்ணி வைக்கிறதுங்கிறது நல்லாயிருக்கும். சரி, எனக்கு கன்னியா லக்னம், நான் எந்த தெய்வ வழிபாடுங்கிறத பண்ணலாம். இந்த கன்னியா லக்னக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லை அம்மன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பச்சை அம்மன்னு சொல்லுவாங்க. அந்த அம்மன் வழிபாடு நல்லாயிருக்கும். பச்சை அம்மனை வழிபாடு செய்யலாமானா செய்யலாம். எனக்கு பச்சை அம்மன்லாம் தெரியாதுங்க. மீனாட்சி அம்மன் அவங்கள வழிபாடு பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். அதோட வழிபாட்டு முறைகள் ரொம்ப அருமையாக இருக்கும்னு சொல்லலாம். நான் துலா லக்னம், நான் எந்த தேவியை வணங்குவது? இந்த துலா லக்னக்காரங்களுக்கு பேச்சியம்மன் மாரியம்மன் வழிபாடுங்கிறது நல்லாயிருக்கும். முப்புடாரி அம்மன்னு சொல்லுவாங்க, அந்த தெய்வ வழிபாடுங்கிறது பண்ணலாம். தொழில் ஸ்தானத்தில் அவங்களுடைய ஃபோட்டோவை வைக்கலாமான்னா வைக்கலாம், ரொம்ப சிறப்பாக இருக்கும். நான் விருச்சிக லக்னம், நான் எந்த தெய்வ வழிபாடுங்கிறது பண்ணலாம். இந்த
காவல் தெய்வங்களுடைய ஃபோட்டோ அப்படிங்கிறது நீங்கள் வைக்கலாம். அதே மாதிரி இந்த பைரவருடைய வழிபாடுங்கிறது உங்களுக்கு நல்லாயிருக்கும். பைரவர் ஃபோட்டோவை அந்த இடத்துல வைங்க, நல்லாயிருக்கும். உங்களுடைய தொழில் ஸ்தானம் சிறக்க விருச்சிக லக்னம் அக்ஷய லக்னமாக செய்யும்போது வேலை செய்யும் இடத்துலையும் சரி, நீங்கள் இருக்கிற இடத்துலையும் சரி, நான் டேபிளில் தான் உட்கார்ற, வேலை பார்க்கலைங்க, பிஸ்னஸ்லாம் கிடையாதுங்க அப்படின்னா உங்கள் டேபிளுக்கு முன்னாடி சின்னதாக பைரவருடைய ஃபோட்டோ வைங்க. அவ்வளோ சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு அதோட பலனை நீங்கள் போக போக உணர்வீர்கள் அப்படிங்கிறது உண்மை. எனக்கு தனுசு லக்னம் அக்ஷய லக்னம், நான் என்ன வழிபாடு பண்ணலாம்? நீங்கள் அம்பாள்னு சொல்லுவாங்க தெரியுமா, லலிதாம்பாள், அந்த மாதிரி சொல்லக்கூடிய அம்பாள் வழிபாடு உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுமாதிரி வேடச்சி அம்மன்னு சொல்லுவாங்க, முப்பிடாரி அம்மன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேருள்ள அம்மன் வழிபாடு இந்த தனுசு லக்னம் அக்ஷய லக்னமாக போகும்போது உங்களுடைய தொழில் ஸ்தானத்திற்கு உகந்த தெய்வம்ங்கிறது சொல்லலாம். நான் மகர லக்னம், நான் என்ன வழிபாடு பண்ணலாம்? கண்ணை மூடிட்டு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு, நரசிம்மருடைய ஃபோட்டோவை அங்கே வைங்க, நல்லாயிருக்கும். ரொம்ப சிறப்பான தெய்வம், நல்ல சிறந்த பலன் அப்படிங்கிறதே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அதை பேக்கெட்டில் கூட வச்சுக்கலாம். டெஸ்க் டாப்பில் கூட சிலர் நரசிம்மர் ஃபோட்டோ வச்சுப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபோன் ஸ்க்ரீன் சேவரில் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அதோட டெஸ்க்டாப்பில் ஒரு கண்ணாடி இருந்ததுன்னா அதுக்கு மேலே எல்லாம் அந்த ஃபோட்டோஸ்லாம் வைப்பாங்க. அவங்க அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அந்த தடுமாற்றம் இல்லாமல் இருக்கிறதுக்கும், கோபம் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறதும், தன்னிலை உணர்ந்து பேசக்கூடிய ஒரு தன்மைங்கிறது இந்த கடவுள்களை வழிபாடு பண்ணுவதனால் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். எனக்கு கும்ப லக்னம், நான் என்ன வழிபாடுங்கிறது பண்ணலாம்? இந்த கும்ப லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா ஐயனார் வழிபாடு, வாராகி வழிபாடு. சிலையாக வைக்க வேண்டாம், ஃபோட்டோவாக வைக்கலாமான்னா வைக்கலாம். அதை செய்து வாருங்கள், நல்லாயிருக்கும். வாராகி ஃபோட்டோ வைக்கக்கூடாதுன்னெலாம் கிடையாது, வைக்கலாம். அது சுத்தபத்தமாக இருக்கணும். அவங்களுக்கு ஒரு சின்னதாக மஞ்சளில் மாலை கட்டி மாத்திரம் போட்டுருங்க, எங்கே இருந்தாலும் சுபிக்ஷமாக இருக்கும். அவங்களுக்கு பிடிச்சதும் பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் மாலை தான். மஞ்சள் பொடியை கூட நீங்கள் ஃபோட்டோவில் டெய்லி வச்சுட்டு வரலாம். மஞ்சளும் சந்தனத்தையும் குழைச்சி அந்த ஃபோட்டோவுக்கு வச்சுட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ சிறப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். நான் மீன லக்னம், நான் எந்த கடவுளை கும்பிடுறது? யோக நரசிம்மர்னு சொல்லுவாங்க. லக்ஷ்மி நரசிம்மருங்கிறது வேறு, யோக நரசிம்மருங்கிறது வேறு. இந்த யோக நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு நிறைய மாற்றத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். தொழில் ஸ்தானத்தில் ஒரு உயர் பதவிங்கிறத கொடுக்கும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுங்கிறது தான் உண்மை. அதை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதில் உள்ள இடையூறுகளை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் அடுத்து வரக்கூடிய காலங்களில் அதை கடந்து கொண்டு போகிறதுக்குண்டான தன்மை இந்த யோக நரசிம்மர் உங்களுக்கு கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. நன்றி.